Now let's see second example. If x of t equal to p plus qt, where p and q are independent random variables with e of p equal to small p. p யும் q யும் independent random variables. x of t என்றது அங்க random process. ஓகேவா, இது ரெண்டும் random variables. p கான mean value small p னும் q கான mean value small q னு கொடுத்துட்டாங்க. and p கான variance வந்து sigma 1 square, q கான variance வந்து sigma 2 square. Then we have to find e of x of t, the mean value of the random process x of t, or xx of t1, t2, cxx of the, இது வந்து auto correlation function பார்த்தோம் இல்லையா, இதுக்கு பேர் auto covariance function. ஓகேவா, இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ள ட்ராபேக்கே இதுதான். இந்த நோட்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம எப்படி மீனை வந்து இ ஆஃப்னு போடுறோம், அப்புறம் மியூன்னு போடுறோம், அந்த மாதிரி போடல, அந்த மாதிரி தான் இந்த ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டி1, டி2 ஜஸ்ட் ஆர் ஆஃப் டி1, டி2ன்னு சம்டைம்ஸ் கேட்குறாங்க. சி ஆஃப் டி1, டி2ன்னு கேட்குறாங்க. ஓகேவா, கொஷின் பேப்பரில் இது ரெண்டும் சேம் தான். ஆர் எக்ஸ்எக்ஸ்னு போட்டாலும் சரி, சிம்பிளாக ஆர் ஆஃப் டி1, டி2, சி ஆஃப் டி1, டி2ன்னு போட்டாலும் இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. Now let's start. Before going to solve this problem, just we will recall some results. Okay va. First one, recall. நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. We are going to recall the formulas. e of x plus y, ரெண்டு random variablesக்கு மீன் வேணும்னா ஆட் பண்ணிட்டு, அதாவது e of x plus y எப்படி எழுதிக்கலாம், e of x plus e of y ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. நம்ம செகண்ட் யூனிட்ல இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். ரெண்டாவது இது நம்ம சொல்லலை, என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் கூட ரேண்டம் வேரியபிள் இருக்குது, அதுக்கு நம்ம மீன் வேல்யூ வேணும்னா கான்ஸ்டன்ட்டை தூக்கி வெளியில் வச்சுட்டு ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும் மீன் வேல்யூ போட்டால் போதும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் ஃபார்முலா. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட், ஓகேவா, எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அன்கோரிலேட்டட் ரேண்டம் வேரியபிளாக இருக்குது. இது ரெண்டில் எது கொடுத்துருந்தாலும், அன்கோரிலேட்டடாக இருந்தாலும் இல்லை இண்டிபெண்ட்டாக இருந்தாலுமே நம்ம அந்த இ ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸுக்கு எப்பவுமே நம்ம எக்ஸுக்கு ஒய்க்கு எந்த ஒரு கண்டிஷனும் தேவையில்லை. எக்ஸ் ஒய்யும் ரேண்டம் வேரியபிளாக இருந்தாலே நம்ம இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். பட் இந்த மல்டிபிளில் இருக்கிறத பிரிக்கணும்னா கண்டிப்பாக அது இண்டிபெண்ட்டாவோ இல்லை அன்கோரிலேட்டடாவோ இருக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இ ஆஃப் எக்ஸ் ஒய் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இது எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்ஸில் பார்த்த ஃபார்முலாஸை ரீகால் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இங்கே தேவையானதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோர்த் ஒன், இந்த ஃபார்முலா, இந்த ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டி1, டி2. ஃபஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருந்தோம் இல்லையா, என்னது அது, இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி1 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி2. எக்ஸ் ஆஃப் டி1, டி2 மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் ஃபார்முலா சி எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டி1, டி2. என்ன ஃபார்முலா, கோவேரியன்ஸ். கோவேரியன்ஸ் என்ன ஃபார்முலா, இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் இல்லையா. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி1 இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி2 மைனஸ் e of x of t1 into e of x of t2. ஓகேவா. இதான் வந்து நம்ம அடுத்த ஃபார்முலா. இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த e of x of t1, e of x of t2 தான் இந்த மல்டிபிள் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னென்னு போட்டிருக்கோம், rxx of t1, t2. இதை நீங்கள் எதை எழுதிக்கலாம், இல்லைனா இதை எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான ஃபார்முலாஸ். நவ் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸும் அகைன் நம்ம எழுதிக்கலாம். கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன, e of கேபிட்டல் p-க்கான மீன் வந்து பிக் ஸ்மால் பி அண்ட் இ ஆஃப் கியூ வந்து ஸ்மால் கியூ. இது எல்லாமே அவங்க கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன். சரியா. மறுபடியும் நம்ம ஒரு முறை எழுதிக்கலாம். அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பி வந்து சிக்மா 1 ஸ்கொயர், வேரியன்ஸ் ஆஃப் கியூ வந்து சிக்மா 2 ஸ்கொயர். ஓகேவா. எஸ். நவ் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே இதுதான் இல்லையா. அப்போனா இன்னொரு விஷயம், இங்கே கிவனில் இதெல்லாம் எழுதணும். எக்ஸ் ஆஃப் டி என்னென்னு எழுதலை இல்லையா, எக்ஸ் ஆஃப் டி வந்து பி ப்ளஸ் கியூடி. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் பி ப்ளஸ் கியூடி. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி என்ன, பி ப்ளஸ் கியூடி. ஓகேவா. ஸோ இப்போ பி ப்ளஸ் கியூடி எப்படி எழுதலாம், இ ஆஃப் பி ப்ளஸ், ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்தவரை எப்பவுமே பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இ ஆஃப் பி ப்ளஸ் இ ஆஃப் கியூ இன்ட்டு டி. ஓகேவா. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது மீன் வேல்யூஸ் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே டீன்றது டைம், அது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் அதை தூக்கி வெளியில் வச்சிடலாம். அப்போது இ ஆஃப் பி இன்ட்டு இ ஆஃப் பி ப்ளஸ் டி இன்ட்டு இ ஆஃப் கியூ. ஓகேவா. அப்போது இ ஆஃப் பி வேல்யூ என்ன, ஸ்மால் பி ப்ளஸ் ஸ்மால் கியூ இன்ட்டு டி.
அப்போது E of x of t value is equal to small p plus small qt. ஸோ இதுதான் நம்மளோட first value. ஓகேவா? Now let's go for next, go to find the second value. என்னது second நம்ம கண்டுபிடிக்கணும்? rxx of t1, t2. ஃபார்முலா என்ன? rxx of t1, t2க்கு E of x of t1 into x of t2. ஓகேவா? ஸோ இப்போ எழுதலாமா? x of t1, x of ஸோ x of t கொடுத்துட்டாங்க. and what is that? x of t வந்து p plus qt. அப்போ x of t1 வேணும்னா என்னது? t இருக்கிறதுல t1 போகணும், அவ்வளோதான். அப்போ x of t1 is p plus qt1. p plus qt1. இது நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸ் எழுதும்போது கேபிட்டல் P ஸ்மால் கேபிட்டல் Q எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி x of tன்றது p plus q into t2. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம E கண்டுபிடிக்கணும். ஸோ E of மல்டிப்ளை பண்ணுங்க, p into p, p ஸ்கொயர், p into q. அப்போது p எடுத்து ரெண்டு கூட மல்டிப்ளை வரும். அப்போ pq into t2. நெக்ஸ்ட்டு pq into t1 plus q ஸ்கொயர் into t1 t2. ஓகேவா? இப்போது இதை பிரித்து எழுதிக்கோங்க. E of p ஸ்கொயர் ப்ளஸ் E of pq. இந்த t2 வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கலையே, அதனால் வெளியில் எடுத்துடலாம். ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும்தான் நம்மளால் மீன் கண்டுபிடிக்க முடியும். கான்ஸ்டன்ட் இருந்தால் வெளியில் தூக்கி வச்சிடலாம் மல்டிப்பிள் இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே E of pq into t1 ப்ளஸ் E of q ஸ்கொயர் into t1 t2. ஓகேவா? எஸ். இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம்? இல்லை நமக்கு E of p ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, E of p தான் தெரியும். ஓகேவா? அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வேல்யூவும் தெரியாது இல்லையா, அதையும் எழுதிக்கலாம். E of q ஸ்கொயர் இன்ட்டு t1 t2. இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரியாது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த மீதி உள்ளதில் E of pq. சின்ஸ் p and q என்னது? சின்ஸ் p and q இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இல்லையா, இண்டிபெண்ட் இருக்கிறதுனால E of pq நம்ம எப்படி எழுதிக்கலாம்? E of p into E of q. எல்லா நேரமும் மல்டிபிள்ஸாக பிரித்து எழுத முடியாது. ஒன்லி இண்டிபெண்ட்டாவோ இல்லை அன்கோரிலேட்டடாவோ இருந்தால் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஹியர் தே ஹாவ் கிவன் ஆல்ரெடி. வாட் இஸ் தட்? p and q are independent random variables, so that we can split E of pq equal to E of p into E of q into t1. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் P of p into E of q into t2. ஓகேவா? இதில் இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். E of p என்ன? ஸ்மால் p, இது ஸ்மால் q, அதெல்லாம் நம்ம எழுதிடலாம். therefore rxx of t1, t2 இதான ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஈக்குவல் டு E of p ஸ்கொயர் ப்ளஸ் E of q ஸ்கொயர் into t1 t2 ப்ளஸ் E of p என்ன? ஸ்மால் p q into t1. இங்கே அதே மாதிரியே ஸ்மால் p q into t2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் எழுதணும். சின்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். வாட் இஸ் கிவன் தட் வேரியன்ஸ் ஆஃப் கேபிட்டல் P வந்து சிக்மா 1 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேரியன்ஸ் ஆஃப் கேபிட்டல் V வந்து சிக்மா 1 ஸ்கொயர்னா வேரியன்ஸ் ஆஃப் P ஃபார்முலா என்ன? நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சோம் இல்லையா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன? E of x ஸ்கொயர் minus E of x the whole square. அதே மாதிரி தான் variance of P என்ன ஃபார்முலா? E of p square minus E of p the whole square. Yes. அப்போ variance of p க்கு இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. This is equal to, இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணோம். சிக்மா 1 ஸ்கொயர் ரைட் சைடில் அப்படியே இருக்குது. ஓகேவா? now E of p ஸ்கொயர் நமக்கு தெரியாது, பட் E of p தெரியும். மைனஸ் E of p ஓட வேல்யூ என்ன? ஸ்மால் p. அப்போ E of p ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் p is equal to சிக்மா 1 ஸ்கொயர். ஹென்ஸ் நம்ம இதுவரை எதுக்கும் ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்கல இல்லையா, ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். தேர்ஃபோர் E of p ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது ஸ்மால் p. ஓகேவா? இது உள்ளே இருக்கிறது கேபிட்டல் P. கேபிட்டல் P வந்து ரேண்டம் வேரியபிள், ஸ்மால் pன்றது அதுக்கான மீன் வேல்யூ. மைனஸ் p அந்த பக்கம் போயிடுச்சுன்னா சிக்மா 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் p. இதுதான் நம்மளோட E of p ஸ்கொயர். இதே மாதிரி தான் இங்கே சிக்மா 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ சிமிலர்லி போட்டுக்கலாம். சிமிலர்லி E of q ஸ்கொயர் என்ன வரும்? சிக்மா 2 ஸ்கொயர் ப்ளஸ் க்யூன்னு வந்துடும். இதே மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா. ஓகேவா? therefore substitute these values, substitute in this equation, in these values in equation 1. What do we get? rxx of t1, t2 equal to,
E of P square ஓட வேல்யூ sigma 1 square plus P ஓகேவா. E of Q square ஓட வேல்யூ sigma 2 square plus Q ஓகேவா. பட் இங்கே வந்து இது கூட எதுவுமேல நம்ம அதை மட்டும் எழுதிட்டோம். இது E of Q square கூட T1 T2 இருக்குது, மறக்காமல் எழுதணும் ஓகேவா. ப்ளஸ் PQ இங்கே வேணால் நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு PQ இன்ட்டு T1 ப்ளஸ் T2ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இது ஓகேவா. ரெண்டுன்னு வச்சுக்கலாம், தேவைப்படும் நமக்கு இது ஓகேவா. ஸோ கொஷினில் கேட்டிருந்ததில் நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் ஃபங்க்ஷன், ஆட்டோ கோவேரியன்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம CXX ஆஃப் T1, T2 டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஃபார்முலா என்ன இதுக்கு? E of X of T1 into X of T2 minus E of X of T1 into E of X of T2 ஓகேவா. அப்புறம் இந்த E of X of T1 into X of T2 தான் நமக்கு RXX of T1, T2 இல்லையா. இந்த வேல்யூக்கு தான் நம்ம இந்த நேம் கொடுத்துருக்கோம். அப்போ இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃப்ரம் த செகண்ட் ஈக்குவேஷன் RXX of T1, T2 வேல்யூ என்ன? sigma 1 square plus P plus sigma 2 square plus Q மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாமா. sigma 2 square into T1 T2 plus Q into T1 T2 ஓகேவா. அதானே வரும். எஸ், மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ப்ளஸ் PQ T1 ப்ளஸ் PQ T2 எதிர அப்படி எழுதிக்கோங்க, இல்லை பிரித்து எழுதிக்கோங்க. நம்ம கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும்னா பிரித்து எழுதணும். மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இன்னும் இது இருக்குது, மைனஸ் ஆஃப் E of X of T1. E of X of T1 எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? நம்ம தான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். E of X of T வந்து P plus QTனா E of X of T1 என்ன வரும்? P plus QT1. அப்போது P plus QT1 into P plus QT2. இது ரெண்டுக்கும் வெளியில் இங்கே இருக்குது E of X of T1 வேல்யூ, T2 வேல்யூ. ஸோ which is equal to sigma 1 square plus P plus sigma 2 square into T1 T2 plus Q into T1 T2 plus PQ T1 plus PQ T2 மைனஸ் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம் ஓகேவா. எல்லாத்துக்குமே மைனஸ் வரும், ஏன்னா இங்கே உள்ள ப்ளஸ் மட்டுமே இருக்கிறதுனால மைனஸ் P இன்ட்டு P ஸ்கொயர் மைனஸ் P ஸ்கொயர். அதுக்கடுத்து P எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், மைனஸ் PQ T2. நெக்ஸ்ட்டு QT1 இன்ட்டு P மைனஸ் QP T1 ப்ளஸ் Q ஸ்கொயர் மைனஸ் வெளியில் இருக்கு இல்லையா, மைனஸ் Q ஸ்கொயர் T1 T2. இப்போ பாருங்கள், இந்த இங்கே P ஸ்கொயர் Pன்னு எழுதிட்டேன். இது P ஸ்கொயரா? Wait, let us see the values. Yes, I'm sorry, இந்த பக்கம் E of P ஸ்கொயர் இல்லையா, சாரி ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கப்பா. E of P வேல்யூ தான் ஸ்மால் p. அப்போ E of P த ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது இங்கே என்ன வந்துடும்? P ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ P ஸ்கொயர்னு வந்துடும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே P ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேவா. தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்துங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது Q ஸ்கொயர்னு வந்துடும். எஸ், P ஸ்கொயர் Q ஸ்கொயர். now here also P ஸ்கொயர் Q ஸ்கொயர் வரும். மற்றதெல்லாம் கரெக்டு தான் ஓகேவா. இங்கே வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா E of P த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. நான் E of Pக்கு P போட்டால் ஸ்கொயர் மறந்துட்டேன். ஸோ P ஸ்கொயர் Q ஸ்கொயர்னு வரும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. now சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ P ஸ்கொயர் மைனஸ் P ஸ்கொயர் கேன்சல், Q ஸ்கொயர் இன்ட்டு T1 T2 மைனஸ் Q ஸ்கொயர் இன்ட்டு T1 T2, PQ T1 PQ T1 plus PQ T2 minus PQ T2. So the CXX of T1, T2 value is equal to sigma 1 square plus sigma 2 square into T1 T2. இதான் நம்மளோட ஆன்சர். தட்ஸ் ஆல்.